வணக்கம். சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு 10ஆம் வகுப்பு வரலாற்று பகுதியில் முதல் பாடம் முதல் உலகப் போரும் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும் என்ற டாப்பிக்கில் ஒரு சில தகவல்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். குறிப்பாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இது ஒரு திருப்புதல் செய்யக்கூடிய வகையில் இது அமையும் என எதிர்பார்க்குறேன். குறிப்பாக முதல் உலகப் போரும் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும் என்ற டாப்பிக்கில் பார்க்கும்போது நம்ம முதல்ல காலக்கோடை இதிலேருந்து எடுத்துக்குவோம். 1912 முதல் பால்கன் போர், 1913 இரண்டாம் பால்கன் போர், 1914 முதல் உலகப் போர் தொடக்கம், 1917 ரஷ்ய புரட்சி, 1918 முதல் உலகப் போர் முடிவு, 1919 பாரிஸ் அமைதி மாநாடு மற்றும் வெர்சைல்ஸ் உடன்படிக்கை, 1920 பன்னாட்டு சங்கம் என்ற தகவல்களை முதல்ல எடுத்துக்கிறோம். குறிப்பாக இது புக் பேக் கொஷின் லெவலில் நான் உங்களுக்கு இதை ரிவிஷனாக கொடுக்குறோம். குறிப்பாக பார்க்கும்போது முதல் உலகப் போரின் இறுதியில் நிலைகுலைந்து போன 3 பேரரசுகள் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி மற்றும் உதுமானிய பேரரசுகள். அதைத் தொடர்ந்து 19ஆம் நூற்றாண்டு முடிவடையும் தருவாயில் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் வலிமை வாய்ந்த நாடாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜப்பான். அதைத் தொடர்ந்து ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் லெனின். பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டை சார்ந்தவர்னா பிரிட்டன். அதைத் தொடர்ந்து பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு ரஷ்யா. இது மாதிரி மார் நதிப்போர் எதற்கு நினைவு கூறப்படுதுன்னா பதுங்கு குழி போர் முறைக்கு நினைவு கூறப்படுகிறதுன்னு புக் பேக் கொஷினாக நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதைத் தொடர்ந்து சுருக்கமான விடியலின்னு பார்க்கும்போது முதல் கொஷினாக நம்ம பார்க்கறது என்னென்னா சீன ஜப்பானிய போரின் விளைவுகள் என்ன. குறிப்பாக 1894-95களில் சீன ஜப்பானிய போர் நடைபெற்றது. சீனாவை, பெரிய நாடான சீனாவை குட்டி நாடான ஜப்பான் தாக்கி லியோடங் தீபகற்பத்தை பெற்றுக்கொண்டது அப்படின்ற தகவல் அங்கே பார்க்குறோம். அதைத் தொடர்ந்து 3 கூட்டு நாடுகள் இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா 3 கூட்டு நாடுகளாக பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பியர்களின் தேசியவாதிகள் என்ற அடிப்படையில் இங்கிலாந்து ஆரவாரமான நாட்டுப்பற்று, பிரான்ஸ் அதிதீவிர நாட்டுப்பற்று, ஜெர்மனி வெறிகொண்ட நாட்டுப்பற்று என்ற தகவல்களை பெறுகிறோம். இதைத் தொடர்ந்து பதுங்கு குழி போர் முறை போர் வீரர்களால் தோண்டப்பட்டது. எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள இந்த குழிகள் பயன்படுத்தப்பட்டது. ஒரு குழியும் இன்னொரு குழியும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருந்தன. அதன் வழியாக உணவுகள், செய்திகள் போன்றவை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். அதை தொடர்ந்து பார்க்கும்போது ரஷ்ய புரட்சின்னு பார்க்கும்போது 1917ஆம் ஆண்டு நடைபெறுகிறது. சார் மன்னர்களின் எதிராக நடைபெற்ற ஒரு நிகழ்வு தான் இந்த ரஷ்ய புரட்சி அப்படின்றத இங்கே பார்க்குறோம். அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது பன்னாட்டு சங்கம் 1920ஆம் ஆண்டு இது தொடங்கப்பட்டது. பன்னாட்டு சங்கத்திற்கான தோல்விக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இதற்கு ஒரு நிரந்தரமான இராணுவம் கிடையாது. பன்னாட்டு சங்கம் குறிப்பாக நேச நாடுகள், வெற்றி பெற்ற நாடுகளின் சங்கமாகவே இருந்ததை வழிய பொதுவான ஒரு சங்கமாக இல்லை. அதனால் இது தோல்வி அடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். இது போன்ற மிக முக்கியமான தகவல்களை இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இதை எல்லாமே நம்ம மறுபடியும் மீண்டும் படிக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் 10 மதிப்பெண்கள் இதன் மூலமாக காலக்கோடு, சுருக்கமான விடையலி, 1 மதிப்பெண் வினா, அதை தொடர்ந்து விரிவான விடையலி என்ற தகவல் அடிப்படையில் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடப்பிரிவாக இந்த முதல் உலகப் போர் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது இந்த முதல் உலகப் போர் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக அதில் விரிவான விடையலி அப்படின்னு பார்க்கும்போது முதல் உலகப் போர் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன. குறிப்பாக காலனி நாடுகளின் இடையே போட்டி, ஜெர்மனியோட பேராசைகள், அதை தொடர்ந்து பிரான்ஸோட எதிர்பார்ப்புகள், சரிங்களா, இங்கிலாந்தோட கடற்படை வலிமை, பால்கன் பிரச்சனைகள், ஆஸ்திரியா ஹங்கேரியோட போர் நடவடிக்கைகள், அதோடு சேர்ந்த ஜெர்மனியின் போர் நடவடிக்கைகள் போன்றவை இந்த முதல் உலகப் போர் ஏற்படுவதற்கான காரணமாக அமைந்தது
அதைத் தொடர்ந்து சராஜிவோ படுகொலை, இவையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முதல் உலகப் போர் ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் அப்படின்றத பார்க்குறோம். அதைத் தொடர்ந்து வெர்சைல்ஸ் உடன்படிக்கை, நேச நாடுகள் ஜெர்மனியோடு செய்து கொண்ட உடன்படிக்கை தான் வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. இதில் ஜெர்மனிய படைகள் குறைக்கப்பட்டது, ஜெர்மனியின் ஆக்கிரமிப்பு செயல்பாடுகள் முற்றிலுமாக அடக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஜெர்மனி முற்றிலுமாக பழிவாங்கப்பட்டது என்ற கொள்கை அடிப்படையில் இந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கையை நீங்கள் முழுமையாக படிக்கும்போது உங்களுக்கு போதிய அளவு மதிப்பெண்கள், குறிப்பாக இந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கையை அடிக்கடிக்கு 8 மார்க் கொஷினில் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 1 மதிப்பெண் வினா, அதைத் தொடர்ந்து 2 மதிப்பெண் வினாக்கள், அதைத் தொடர்ந்து கோடிட்டிடங்கள்லேருந்து நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம். குறிப்பாக முதல் பால்கன் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை, லண்டன் உடன்படிக்கையின்படி உருவான ஒரு நாடு அல்பேனியா. லொக்கார்னோ உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு 1925. குறிப்பாக பல இனங்களை கொண்ட ஒரு பேரரசாக இருந்தது மாசிடோனியா. போன்ற வினாக்கள்லாம் அடிக்கடிக்கு கோடிட்டிடங்களில் கேட்கப்பட்ட வினாக்கள் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா? இது போன்ற தொடர்ந்து சொன்ன பல்வேறு செய்திகளை உங்களுக்கு ஒரு திருப்புதலாக இருக்கும். ஒரு முறை கேட்டு கூட நீங்கள் போய்ட்டு எக்ஸாம் கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். அதனால் இந்த பயனுள்ள தகவல்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை இது போன்ற அடுத்து இன்னொரு பாடத்தோடவும் அதிலுள்ள முக்கியமான வினாவிடைகளோடும் உங்களை சந்திக்கிறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நன்றி.